ஜனவரி எண்டுல புது பிரசிடென்ட் அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிட்டார். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இந்த ட்ரேட் வார். இப்போ அத பின்னுக்கு தள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை டர்ன் ஆயிருக்கு. என்ன அப்டின்னா, கிரிட்டிக்கல் எர்த் மினரல். அதாவது எர்த் மினரல் காம்போனன்ட். அதாவது இத தமிழ்ல சொல்லணும் அப்டின்னா, அரிய வகை தாது உலோகம். இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னு பார்க்கும்போது, ஆம் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சைனா வந்து கிட்டத்தட்ட 80 டூ 90% வந்து ஒரு உருவாக்கக்கூடிய, இல்ல ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த அ எர்த் மினரலோட கிரிட்டிக்கல் எர்த் மினரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு நாடு. எல்லா கண்ட்ரீஸும் இப்ப சைனாவ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் டர்ன் ஆயிருக்கு. இதுல நம்ம சைலன்ட்டா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே இத கேர்லெஸ்ஸா விட்டுருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸுமே. முக்கியமான விஷயம் என்னன்னா, 2023ல $1000 மில்லியன் மேல இருந்த சைனாவோட எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட $500 மில்லியன் அளவுக்கு டிராப் ஆயிருக்கு. 2023, 24ல. ஏன்னா, அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ட்ரேட் வார்ல இந்த கிரிட்டிக்கல் மினரலோட எக்ஸ்போர்ட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க சைனா. இப்ப இது என்ன ஆயிருக்கு அப்டின்னா, அ ஆட்டோ செக்டார ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே செமிகண்டக்டர் இஷ்யூ கடந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, மேபி 2 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டரோட மேனுஃபேக்சரிங் ஷார்டேஜ் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரிய பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. டிமாண்ட் வந்து அ மேனுஃபேக்சரிங்ல பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ, இப்போ அடுத்து இந்த அ எர்த் கிரிட்டிக்கல் மினரலோட இம்பாக்ட். இந்த உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் இது. இத வந்து உருவாக்குறது, இதுக்கான அ எக்யூப்மென்ட்ஸ் இல்ல இத வந்து தயாரிக்கக்கூடிய பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த காமன் மெட்டல்ல இருந்து இத தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி சைனாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா, அவங்க தான் இதுக்கான ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமான பிரியாரிட்டி குடுத்திருந்தாங்க. பட் இத மத்த கண்ட்ரீஸ் இத பெரிய அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல. பட் இப்போ மறுபடியும் எப்படி செமிகண்டக்டர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சோ வேர்ல்டு லெவல்ல, அதே போல இப்போ இந்த எர்த் மினரல் வந்து பொறுப்பெடுத்திருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, யுஎஸ் வந்து சைனா கிட்ட இப்போ ப்ரொபோசல் குடுத்திருக்காங்க. இந்த எர்த் மினரலோட ஷார்டேஜ் டிமாண்ட வந்து அகைன் சப்ளைய இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைனா கிட்ட ப்ரொபோசல் குடுத்திருக்காங்க. இது சுமூகமா முடியும் அப்படின்றது சைனா அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வேர்ல்ட் ரேர் எர்த் மினரல்ல கிட்டத்தட்ட 90% புரொடக்ஷன் வந்து சைனா கிட்ட இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப அத்தியாவசிய தேவை இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அதே மாரி பேட்டரி, ரினியூவபிள் ஆ ப்ராடக்ட்ஸு இந்த மாரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆ ஆட்டோ செக்டார், ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இதெல்லாமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ இதனால நமக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கலாம். இந்தியால இருக்கிற ஆ ரேர் எர்த் மினரல் கம்பெனிஸ் முக்கியமா இதில ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நீங்க Googleல போயிட்டு கிரிட்டிக்கல் அ எர்த் மினரல் கம்பெனிஸ் இன் இந்தியா, இல்ல ஸ்டாக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டே உங்களுக்கு வரும். என்எம்டிசி, ஜிஎம்டிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது கவர்ன்மெண்ட் வந்து இதுக்கான ஃபோக்கஸ் எப்படி செமிகண்டக்டருக்கு எடுத்துட்டு வந்தாங்களோ, அதே மாரி இந்த இண்டஸ்ட்ரியில கவர்ன்மென்ட்டோட ஃபோக்கஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த ஸ்டாக்ஸ் நீங்க Googleல போட்டு சர்ச் பண்ணி, இனி ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஸ்டாக் ட்ரேட் ஆகுதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.